பிரைஸ் காட், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திக்க கொடுத்த தேவனுக்கு உள்ளத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கடந்த 24 தினங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய பாரத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பாரத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மோடு சிலர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கடந்த நாட்களிலே அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சிலர் இதில் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் சதீஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் செல்வி, சிஸ்டர் பிரீத்தி இணைந்திருக்கிறார்கள். அருமையான தம்பி கடலூர்ல இருந்து ஜோசப் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் தம்பி. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அநேகர் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வரப்போகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், தெய்வ ஊழியர்களும் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். துணையாளரே ஜெப வீட்டின் மூலமாக சுவிசேஷமே என் சுமை என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பெறுகிறோம். கர்த்தருடைய பாரம் உங்களுக்குள்ளே பற்றிவிடவும் தட்டிவிடவும் உங்களை உற்சாகப்படுத்தவுமே இந்த நல்ல நிகழ்ச்சி. ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பாரத்தை நாம் கேட்டு வருகிறதுனால கர்த்தருடைய பாரத்தை உங்களுக்குள்ளே எப்படியாகிலும் கர்த்தர் உண்டாக்கியிருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பேஜை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பாரத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வர வேண்டியவர்கள் இதில் இணைந்து கொண்டால், ஒரு சிலர் இதில் இணைந்து கொண்டால் நிச்சயம் இன்றைக்கு கர்த்தருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள போகிற தேவ மனிதனுடைய கரத்திலே நாம் கொடுக்க இருக்கிறோம். நேரடியாக அவருடைய ஒரு ஆராதனையோடு சில பாடல்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஆகவே எங்களோடு இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கு இந்த பகுதியை, இந்த பேஜை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஒருவேளை எல்லா ப்ரிப்பரேஷன்ல, ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு லைவ் போட வேண்டிய நிறைய லைவ் ஷூட்டிங் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும். இதன் மத்தியிலும் ஒரு சிலர் இன்றைக்கு கர்த்தருடைய தாசன் நம்மோடு இணைப்பில இருக்க போகிறார். ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பெங்களூர்ல இருந்து அன்பு சகோதரர் ஆபேல் மனோவா இணைந்திருக்கிறார். சிஸ்டர் கார்த்திகா இணைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள். இந்த பேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நிச்சயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். உங்களுடைய சபை குரூப்ல இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய பாரத்தை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இணைந்திருக்கிற அன்பு தாசனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அநேகருக்கு இவரை குறித்து தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து இன்றைக்கும் அவரை குறித்து நான் சில வார்த்தைகளை சொல்லி நேரடியாய் கர்த்தருடைய தாசனிடத்துல நான் கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய பாரத்தை, அவருடைய பாடல்களை நாம கேட்டு கர்த்தருடைய பாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம இந்த இணைப்பில இணைந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிற அன்பு அண்ணன் ஜேக்கப் நாகர்கோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள், அநேக பாடல்கள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. அவருடைய பாடல்களை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை பல முறை அநேக கூட்டங்களிலே, சபைகளிலே ஆராதிக்கும் பொழுதெல்லாம்
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு நல்ல பாடல்களை அருமையான அண்ணன் ஜேக்கப் அண்ணன் மூலமாய் கர்த்தர் எழுதும்படி அவர்கள் இனிமையான ராகத்தோடு பாடி நல்ல பிரசன்ஸ்குள்ள நடத்துகிற ஒரு நல்ல தேவ மனிதர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இவருடைய பாடல்கள் அநேக பாடல்கள் உண்டு. அதுல சில பாடல்கள் எனக்கு ரொம்ப சில பாடல்கள் மாத்திரம் சொல்ல முடியாது, அநேக பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனாதி சிநேகம் என்கிற ஒரு பாடல், கண்மலையின் மீது கால்கள் நிறுத்தினீர், என்னை தேடி வந்தவரே, இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இன்னும் பல பாடல்கள், வேகமாய் போகும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்களை ஜேக்கப் அண்ணன் மூலமாய் கர்த்தர் எழுதி இன்றைக்கு அவர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பாடல்கள் எல்லாம் அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அன்போடு என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவ மனிதர்களில இவரும் ஒருவர். அதிகமாய் என்னை உரிமையோடு அதிகமாய் அழைக்கிற, அன்போடு நேசிக்கிற அன்பு அண்ணன், தேவனுடைய ஊழியக்காரர். அநேக ஜனங்களுக்கு, தமிழ் பேசுகிற கிறிஸ்துவ உலகத்திற்கு இவரை குறித்து தெரியாதவர்கள் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் நம்மோடு நேரலையில இணைந்து இருக்கிறார்கள். மீதமுள்ள நேரத்தை அண்ணனுடைய கையில நான் கொடுக்க இருக்கிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இது முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காதீங்க. மற்றவர்களுக்கு இதை பாருங்க, கேளுங்க. உங்களுக்குள்ள அந்த பாரம் உண்டாகும்படி கர்த்தரிடத்துல நீங்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை கொண்டு தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு இணைப்பில் இருங்கள். மீதமுள்ள நேரத்தை அன்பு அண்ணனுடைய கையில கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளே, நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு இதை செய்யும்படி என்னை அன்பாக அழைத்த அன்பு தம்பி ரீகன் தனசேர் அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே தேவன் அவருடைய இருதயத்திலே போட்ட பாரத்தின்படி சுவிசேஷமே என் சுமை என்கிறதான தலைப்பிலே இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவன் அவரை ஏவி அதை நடத்தி கொண்டு வருகிறார். அநேக தேவ மனிதர்கள் தங்களுடைய நேரத்திலே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு சுவிசேஷம் இந்த உலகத்திலே நமக்கு நேராய் கடந்து வந்தது நிமித்தம் இன்றைக்கு அநேகர் நாம் சந்தோஷமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சுவிசேஷத்தை அறியாமல் பலவிதமான சூழ்நிலைகளிலே பாடுகளிலே சிக்கியிருக்கிற ஜனங்களும் உண்டு. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவன் அவர்களையும் சந்திப்பார். இந்த சுவிசேஷம் நற்செய்தி அவர்களையும் சந்திக்கும். அவர்களும் ஒரு நாளிலே சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷம், சந்தோஷம், இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம், இயேசுவின் சமூகத்தில் சந்தோஷம், அவர் வார்த்தையினால் சந்தோஷம், அவருடைய வல்லமையினால் சந்தோஷம் என்று சொல்லுகிற ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தெரிந்தவர்கள் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். இல்லை என்றால் நான் பாடுவதை கேட்டு நீங்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சந்தோஷம், 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 இயேசு வந்த இடத்தினில் சந்தோஷம், இயேசுவின் சமூகம் அதில் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம்.
இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். உலகம் தர முடியாத மேலான வாழ்வு அவர் உனக்கு தந்திடுவார். நீ மேன்மை அடைந்திடுவார். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். சேர்ந்து பாடுவோம். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஆமென் ஆமென் ஆம். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். உலகம் தர முடியா மேலான வாழ்வு, உலகம் தர முடியா மேலான வாழ்வு அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவார். அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவாய். சேர்ந்து லூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா 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 பாடுவோம். மாறாவின் கசப்புகளை மதுரமாக மாற்றிடுவார். ஏலிமின் நீரூற்றை உனக்கென்று தந்திடுவார். தடைகள் பல வந்தால் தளராதே நீயும். அவர் ஜெயத்தை தருவார். நீ தோல்வியை காண்பது இல்லை. இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம். Thank you Jesus. Hallelujah. Amen. Praise God. மாறாவின் கசப்புக்களை மதுரமாய் மாற்றிடுவார். ஏலிமின் நீரூற்றை உனக்கென்று தந்திடுவார். ஆமென் ஆமென். மாறாவின் கசப்புக்களை மதுரமாய் மாற்றிடுவார். ஏலிமின் நீரூற்றை உனக்கென்று தந்திடுவார். தடைகள் பல வந்தா தளராதே நீயும். தடைகள் பல வந்தா தளராதே நீயும். அவர் ஜெயத்தை தருவார். நீ தோல்வியை காண்பதில்லை. ஆமென் ஆமென். அவர் ஜெயத்தை தருவார். நீ தோல்வியை காண்பதில்லை. சேர்ந்து அல்லேலூயா 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 பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா 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 பாடுவோம். கற்சாடி தண்ணீரை கனிரசமாக்கிடுவார். ஐந்தப்பம் இருமீனை அநேகருக்கு பகிர்ந்திடுவார். பெருமையாக உன்னை அனுப்பிவிட மாட்டார். அவர் கரம் என்றும் உன்னை திருப்தியாக்கிவிடும். சந்தோஷம் சந்தோஷம். இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம். அவர் வார்த்தையினால் வல்லமையினால் சந்தோஷம். Thank you Lord. Amen. Praise Jesus. Hallelujah. கற்சாடி தண்ணீரை கனிரசமாக்கிடுவார். ஆமென் ஆமென். ஐந்தப்பம் இருமீனை அநேகருக்கு பகிர்ந்திடுவார். ஹல்லேலூயா. கற்சாடி தண்ணீரை கனிரசமாக்கிடுவார். ஐந்தப்பம் இருமீனை அநேகருக்கு பகிர்ந்திடுவார்.
வெறுமையாக உன்னை அனுப்பிவிட மாட்டார். வெறுமையாக உன்னை அனுப்பிவிட மாட்டார். அவர் கரமே என்றும் உன்னை திருப்தியாக்கிடும். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். அவர் கரமே என்றும் உன்னை திருப்தியாக்கிடும். சேர்ந்து பாடுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம் சேர்ந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இயேசு வந்த இடத்தினில் சந்தோஷம். இயேசுவின் சமூகம் அதில் சந்தோஷம். அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம். அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம். அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம். அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம், சேர்ந்து பாடுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடு, ஒரு முறை கூட சொல்வோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடு. வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். சொல்லுமே, ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். உலகம் தர முடியா மேலான வாழ்வு அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவாய். வாழ்வு தருகிறவர், பாதைகளை நீக்கிடுவார். ஜீவன் தருகிறவர், மரணத்தையே மாற்றிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷம், சந்தோஷம். இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம். அவர் வார்த்தையினால் சந்தோஷம். அவருடைய வல்லமையினாலே நமக்கு சந்தோஷம் உண்டு. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலன் தந்தீரே. நாம் கூப்பிடும்போது ஓடி வருகிற ஒரு தகப்பன், வேத வசனம் சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கே அவர் ஆகாரம் கொடுக்கிறவரானால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அவர் மறந்து விடுவாரோ? சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகளெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகளெல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, ஜீசஸ் நன்றியப்பா. Thank you Lord. கானா ஒரு கல்யாண வீட்டில் சீஷரோடு வந்தீரே, கற்சாடி தண்ணீரை கன்னிரசமாக்கினீரே.
நிந்தை அவமானம் நீக்கிவிட்ட சர்வ வல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கானாவூர் கல்யாண வீட்டில் சீஷரோடு வந்தீரே, கற்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. கானாவூர் கல்யாண வீட்டில் சீஷரோடு வந்தீரே, கற்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே. நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே, நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, ஏசப்பா நன்றியப்பா. நன்றி 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 நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அநாதைகளாய் விடாமல் ஆதரவு கொடுத்த சர்வ வல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆமென். தேங்க்யூ லார்ட். மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். ஆமென். அற்புதங்களை செய்கிற தகப்பனே, மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அநாதையாய் விடாமல் ஆதரவு கொடுத்தீரே, அநாதையாய் விடாமல் ஆதரவு கொடுத்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, ஏசப்பா நன்றியப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா, 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 நன்றி ஏசப்பா, நன்றியப்பா. 38 வருஷமாக வியாதியில் கிடந்தவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்த சர்வ வல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, ஏசப்பா நன்றிப்பா, நன்றி 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 நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா.
38 வருஷம் வியாதியில் கிடந்த மனுஷன் இயேசு அவனை சந்திக்கிறார். நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் தன் நிலைமையெல்லாம் சொல்லுகிறான். இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்ன போது அவன் வேகமாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கூப்பிடும் போது ஓடி வருகிறவர், நம்முடைய சூழ்நிலை பார்த்து நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய நிலைமை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு ஒரு நாளிலே அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்தார். இந்த சுவிசேஷம் என்னை தேடி வந்தது, என் வாழ்க்கையை மாற்றினது. இப்பொழுது அது சொல்லுகிற ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு நாளில் என்னை ரட்சித்தார், என்னை சந்தித்தார். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி எனக்கு நேராய் கடந்து வந்தது. அது என் வாழ்வை மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த உன்னத பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்றாலும் வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்த போதும் கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் நடத்தி வர, அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிற. இந்த பாடலை நாம் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. Thank you, Jesus. Holy Lord. Amen. Appa, thank you, Jesus. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில். Thank you, Holy Father. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தி என் மனதில். நன்றி 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 நன்றி. பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானார். நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கு மேலாய் திடன் தந்தீர். நன்றிப்பா. சொல்லுமா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானி.
பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானி, நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாம் இடம் தந்தி, நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாம் இடம் தந்தீர். நன்றி சொல்லுவோம், நன்றி நன்றி, தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தீர், இன்றும் என் கையை நீர் விடவில்லை. ஆமென். Thank you Lord. ஆமாப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. இன்றும் என் கையை பிடித்திருக்கிறீரே. Thank you Jesus. Thank you Lord. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறலப்பா. Thank you Lord. Thank you Jesus. Amen. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தி, இன்றும் என் கையை விடவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தி, இன்றும் என் கையை விடவில்லை. நன்றி 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 நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தி, இன்றும் என் கையை விடவில்லை. நன்றி 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 நன்றி. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் இதுவரை மாறாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர்களை நாம் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ பேர்களை நாம் பார்த்திருக்கலாம், பழகியிருக்கலாம். ஆனாலும் எத்தனையோ பேருடைய அன்பு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு விலகி போய்விட்டதல்லவா, விலகி போய்விட்டதல்லவா. ஆனால் இயேசு என்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, அன்றையிலிருந்து இன்று வரையிலும் நம்மை கைவிடாமல் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய குறைவுகள், நிறைவுகள், நம்முடைய பலவீனம்,
நன்மை தீமை எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. கைகளை உயர்த்தி நன்றி 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 எல்லோரும் சேர்ந்து சொல்லுமே. தேவனுடைய அன்பை நினைத்து நன்றி 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 எல்லோரும் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுமே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் அன்பு அது மாறவில்லை. உண்மைதான்ப்பா, உங்க அன்பு மட்டும்தான்ப்பா இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. எத்தனையோ பேருடைய அன்பு மாறிவிட்டது, மறைந்து விட்டது. ஆனால் உங்க அன்பு தான்ப்பா அன்றைக்கு கரம் பிடித்த நாளிலே இருந்து இன்று வரையிலும் மாறாமல் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. கர்த்தரை நாம் சில நிமிஷங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் இடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா ஓசானா ஓசானா. உன்னத தேவனே உன்னதமான தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கைகளை உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை
ஹோசானா 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 ஹோசானா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சூழ்நிலைகளை கடந்து வர செய்திருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளிலே எங்கள் கரத்தை பிடித்தது மட்டுமல்லாமல் எங்களை தோள்களில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நபர்களுடைய வாழ்க்கையிலே அநேகரால் கைவிடப்பட்ட போது தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர்களை தேற்றி நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் நன்மை செய்கிற தேவன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுவீராக. எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இன்று எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அன்பு தம்பி ரீகன் தனசேகருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே இந்த நல்ல ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவிசேஷமே என் சுமை. சுவிசேஷத்தை குறித்து இந்த ஊழியங்களை செய்யும்படி பிரயாசப்பட்டு வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே காஸ்பல் என்று சொல்லுகிறோம், அல்லது நற்செய்தி என்று சொல்லுகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் என்று நம்ம சொல்லுகிறோம். சில நேரங்களில் நற்செய்தி நூல் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாகும். ஏன்னா நற்செய்தியை ஒரு மனிதன் கேட்கவில்லை ஆனால் அவனுடைய வாழ்வு ஒரு வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த வாழ்வாகத்தான் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தியை கேட்கும்போது அவனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது, அவனுடைய வாழ்வு சந்தோஷம் அடைகிறது. பசியோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லும்போது அவனுக்கு வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சந்தோஷமா சாப்பிடுகிறான். ஆனா பார்த்தா அடுத்த நேரம் மறுபடி சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்கிற நிலைமை. ஆனால் பாருங்க, இந்த சுவிசேஷத்தினாலே வருகிற சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கடைசி வரையிலும் கூட இருக்கிறதாய் காணப்படுகிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற சந்தோஷமும் சமாதானமும் அது ஒரு விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூதன் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு
போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. எல்லா ஜனத்துக்கும், அதாவது யாருன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ற. என்ன நற்செய்தி அப்படின்னா, அடுத்த வசனம் லூக்கா 2:11 சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால், இயேசுதான் அந்த நற்செய்தியாக சொல்லப்படுகிறது. இயேசுவை தான் நற்செய்தியா, இயேசு உங்களுக்காக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாக வந்த இயேசு அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு என்கிற அந்த நற்செய்தியாக வந்த இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு மனிதனுடைய எந்த ஒரு நபருடைய பாவங்களையும் நீக்கி அவனை சுத்தமாக்குகிற ஒரு தெய்வம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவங்களில் இருந்து ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2வது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து அது மெய்யான ஒளி, அதாவது உலகத்தில் வந்து எந்த மனுஷனை எப்படிப்பட்ட, அதாவது பிரகாசிக்க பண்ணுனா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருண்டு போன ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், அடிமைத்தனத்தின், பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி ஒரு இருண்ட வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த மனுஷனையும் தூக்கி எடுத்து அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஏசாயா தீர்க்கதரிசி கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லுகிறார். அதிசயமான தேவன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். ஆலோசனை கர்த்தா, நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவர். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறவர். நித்திய பிதா, நித்திய காலமாக இருக்கிறவர். சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லும்போது இயேசு ஒரு நாளில் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு உலகம் மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்கிறது ஏதோ கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இல்லை ஒரு நாள், இப்படிதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானமோ அது நித்திய காலமாக நம்மோடு கூட இருக்கிற சமாதானமா இருக்கிறது. சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளிலும் கூட அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள், எத்தனையோ பேர்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், மரணங்கள் மாறி இருக்கிறது. இந்த நற்செய்தியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவம் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல. சகோதரனே, சகோதரியே, எப்படிப்பட்ட பாவத்தை ஒரு மனிதன் செய்திருந்தாலும், அதான் அந்த வேத வசனம் சொல், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், சவச்சவேன்னு ஒரு மனுஷனுடைய பாவம் காணப்பட்டாலும் இயேசுனுடைய இரத்தத்தினால அது பஞ்சை போல தூய்மையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை நாம் ஒரு பாடல்ல ஒரு 4 வரியை நாம் இப்பொழுது பாட கேட்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்ததை பஞ்சை போல மாற்றியதவரே. தேங்க்யூ லார்ட். என் பாவம் இரத்தாம்பர
அம்பர சிவப்பாக இருந்ததை பஞ்சை போல் மாற்றியதவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் பாவம் விலக்கியதவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் பாவம் விலக்கியதவரே. என்னை நேசித்ததால் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை நேசித்ததால் நான் மகிழ்ந்திருக்கிறேன். என்னை நேசித்ததால் நான் வாழ்ந்திருக்கிறேன். அநாதி தேவன் தன் அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தாரே. அநாதி தேவன் தன் அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தாரே. அவரது காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டாரே. அவரது காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டாரே. அநாதி சிநேகத்தால் அவர் ஒரு மனிதனை சிநேகித்து காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிற அந்த மெய்யான ஒளியாகிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், மரண பிடிகள் மாறியிருக்கிறது. ஒருவேளை இன்று நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இந்த சுவிசேஷமாக அல்லது நற்செய்தியாக வந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பாவத்திலும் சாபத்திலும் பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கஷ்டங்களிலும் பலவிதமான வியாதிகளிலும் தரித்திரத்திலும் கட்டுகளிலும் சிக்கி மீள முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷம் அல்லது இந்த நற்செய்தி அவசியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு நற்செய்தி தேவை. பாவங்களில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி தேவை. சமாதானமின்றி அலைகிறவர்களுக்கு நற்செய்தி தேவை. ஏனென்றால் இந்த நற்செய்தி தான், இந்த சுவிசேஷம் தான் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறது. நீதிமொழிகள் 15:30 வாசிக்கிறோம், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நற்செய்தி, அதிலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி ஒரு மனுஷனுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும், அவனுடைய வாழ்க்கையை புஷ்டியாக்கும், அவனுடைய எதிர்காலத்தை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 25:25 சொல்லுகிறது, தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். தூர தேசத்தில் இருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன, காய்ந்து போன, வறண்டு போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:16 படி இந்த நற்செய்தி ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. சகோதரனே சகோதரி, இந்த நற்செய்தி ஆகிய இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிரசங்கிக்கப்பட்ட போது அதை அநேகர் விசுவாசித்தார்கள். இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, எபேசர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டோம், அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். எனவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். சகோதரனே சகோதரி, இன்னும் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இப்போ 1 பேதுரு 2:8 படி கர்த்தர் நம்மை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து விட்டார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் நாம் மாறி இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகார இருள்ல இருந்தோம், அந்தகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த சுவிசேஷம் நம்ம மேல் பிரகாசித்த போது நாம் வெளிச்சமாய் மாறினோம். அந்தகாரம் மாறினது, இருள் மாறினது, இருளான அனுபவங்கள் வாழ்க்கை மாறினது, வெளிச்சத்திற்குள் வந்தோம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமுமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இதை பார்க்கிற கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் அந்தகாரத்திற்குள், அந்தகார இருளுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? கட்டப்பட்டிருக்கிறீர்களோ? அல்லது விடுதலை பெற்று சுதந்திரவாளிகளாக இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் மாறி இருக்கிறீர்களோ? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை அந்தகாரமாய் இருந்தாலும், பாவம் நிறைந்ததாய் இருந்தாலும், இருள் நிறைந்ததாய் இருந்தாலும், இன்றைக்கு இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் உன்னை நோக்கி கடந்து வருகிறது. நீ இதை விசுவாசிப்பாயானால், உன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுவாயானால், இந்த சுவிசேஷம் உன்னை வெளிச்சமாக்கும், உன் வாழ்வை வெளிச்சமாக்கும். இருண்டு போன உன் வாழ்வு மாறும், உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. அதனால அவரை அறிந்த நாம் தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால அவரை அறிந்திருக்கிற நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சகோதரனே, லூக்கா 8:1 நம்ம வாசித்து பார்த்தால், இயேசு கூட கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அறிவித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை அறிவித்து அவர் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி தெரிந்தார். என் சகோதரனே சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் மார்க்கு சுவிசேஷம் 16:15 அவர் கட்டளை கொடுக்கிறார், புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த சுவிசேஷம் எந்த இடத்தில் போகிறதோ, யாருக்கு நேராய் போகிறதோ, அந்த இடத்திலே அல்லது அந்த நபருக்குள்ளே பெரிய மாற்றங்களை இந்த சுவிசேஷம் உண்டாக்கி விடுகிறது, இந்த நற்செய்தி உண்டாக்கி விடுகிறது. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற மனுஷன் விஷபாட்டுல கையில வச்சிட்டு செத்து போகணும் இந்த மனுஷனோடு இந்த சுவிசேஷம் பேசப்பட்ட போது, இந்த நற்செய்தி பேசப்பட்ட போது, நற்செய்தியாக இயேசுவை குறித்து பேசப்பட்ட போது, எத்தனையோ சூசைட் பண்ணி செத்துவிட வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ பேர்கள் இன்றைக்கும் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, யாரும் உன்னை மாற்ற முடியாது, எந்த மனிதனும் உன் நிலைமையை மாற்ற முடியாது. ஆனால் யாரும் செய்ய முடியாததை இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி உன் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும் என்று இந்த நாளிலே உனக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் கூட அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, அதை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது அவரை அறிந்த பிள்ளைகள் மேல் விழுந்த, உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை நாம் செய்யாதிருந்தால், பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, காரியம் அல்ல. சுவிசேஷம் அறிவிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், பல பாடுகள், உபத்திரவங்கள், கட்டுகள், போராட்டங்கள் வரும் என்று வந்தது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:9 பிலோமோன் 1:13 அதை குறித்து பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு,
ஸ்தோத்திரம், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக சுவிசேஷம் அறிவிக்கும் போது பாடுகள், பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த சுவிசேஷம் ஒருவேளை கொஞ்சம் பிந்தி அறிவிக்கப்படுமானால் எத்தனையோ பேர்கள் மரித்து போவார்கள். எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷம் அல்லது இந்த நற்செய்தி உலகில் அநேகரை உயிர்ப்பித்திருக்கிறது, அநேகரை விடுவித்திருக்கிறது, அநேகரை பிரகாசிக்க செய்திருக்கிறது. இன்றும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி போகிற இடத்திலெல்லாம் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே வருகிறது. சகோதரனே, சகோதரியே, இயேசுவை அறிந்திருக்கிற அல்லது சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சகோதரனே, இயேசுவை அறிந்த நீ இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவை அறிந்த நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு முறை சேலத்திலிருந்து நாங்கள் சென்னைக்கு போகும்போது ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா, சேலத்திலிருந்து நீங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி சொன்னார். அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல போய் சாப்பிடுங்க, சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப நான் யோசித்து பார்த்தேன். அவர் சாப்பிட்ட ஒரு சாப்பாடை குறித்து, அது ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பரா இருக்கும், நீங்களும் போய் அதிலே சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரனே, இயேசுவை அறிந்திருக்கிற, இந்த சுவிசேஷத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தான் இன்னொருவருக்கு இந்த சுவிசேஷத்தின் அருமை குறித்து நாம் சொல்ல முடியும். இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கடைசியா நம்ம வேதத்துல பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே, அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 4 குஷ்டரோகிகள் ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பட்டணத்துக்குள்ளேயும் சாப்பாடு இல்லை, வெளியே சாப்பாடு இல்லை, ஒருவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு, பட்டணத்துக்குள்ள போனால் நமக்கு சாப்பாடு இல்லை, இங்க இருந்தாலும் நமக்கு சாப்பாடு இல்லை, எதிரிகளின் சேனைகள் வந்திருக்கிறாங்க, அந்த சேனைகள் வந்து சூழ்ந்ததுனால இங்க யாரும் வெளியே போகல, வரல, சாப்பாடு இல்லை, அதனால அவர்களுடைய பாளையத்துக்குள்ள நம்ம போகும், ஒருவேளை நம்ம விட்டா விடட்டும், கொன்று போடட்டும் சொல்லி உள்ள போயிட்டாங்க. அவங்க போய் பார்க்கறாங்க, பாளையத்துக்குள்ள யாருமே இல்லை. அல்லேலூயா. பாளையத்துக்குள்ள யாரையும் காணோம், எல்லா பொருட்களும் அப்படியே கிடக்குது. இந்த 4 குஷ்ரோகிகளும் ஒரு கூடாரத்துக்குள்ள போனாங்க, கிடைத்ததை சாப்பிட்டாங்க, பசி திருப்தியா சாப்பிட்டுட்டு பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சாங்க. இன்னொரு கூடாரத்துக்குள்ள போனாங்க, அதே போல செஞ்சாங்க, அந்த கிடைச்சதெல்லாம் எடுத்து கொண்டு ஒளிச்சு வச்சாங்க. அப்படி வைக்கும் போதே அவங்க இருதயத்தில் ஒரு எண்ணம், நாம செய்கிறது இது நியாயம் அல்ல, நாம செய்கிற இந்த காரியம் நியாயமானதல்ல. ஏன்னா பட்டணத்துக்குள்ள எத்தனையோ பேர் பட்டினியா இருக்கிறாங்க. இந்த நற்செய்தி, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம பசியோடு வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே உடனே நாம போய் இந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகள் அந்த செய்தியை அறிவிக்கும்படி வேகமாய் வந்து அறிவிக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தனிநபர்கள், பலவிதமான ஏக்கங்கள், ஏக்க பெருமூச்சுகள், தாகம். எனக்கு யார் விடுதலை கொடுப்பது? எனக்கு யார் உதவி செய்வது? எனக்கு யார் நன்மை காண்பிப்பது? ஐயோ, எனக்கு யார் ஆதரவு என்று சொல்லி ஏங்குகிற எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தியை அறிந்த உன்னையும் என்னையும் தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி, புறஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சகோதரனே, நம்மைத்தான் அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவை அறிந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்கள்? ஒரு நாளிலே உங்களுக்காக ஒரு சுவிசேஷம் எவ்வளவோ பிரயாசத்தின் மத்தியிலே உங்களை நோக்கி கடந்து வந்ததே, உங்களை பார்த்து கடந்து வந்ததே. அப்பொழுது உன் இருள் நீங்கினது, உன் சாபம் நீங்கினது, உன் பாவம் மாறி போனது.
இன்னும் எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு யார் சொல்லுவது? அவர்களுக்கு யார் சொல்லுவது? கடைசி காலம், உலகத்தின் கடைசியில் வந்துட்டோம். அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? அவர்களுக்கு யார் நன்மை செய்வது? கடைசி காலம் இது. செயல்பட நீ ஆயத்தமா? காடு மலைகள் கடந்து எங்கும் கர்த்தரின் வார்த்தை சொல்ல வேண்டும். காடு மலைகள் கடந்து எங்கும் கர்த்தரின் வார்த்தை சொல்ல வேண்டும். கடினமான இதயங்கள் கர்த்தரின் அன்பை காண வேண்டும். கடினமான இதயங்கள் கர்த்தரின் அன்பை காண வேண்டும். கடைசி காலம் இது. செயல்பட நீ ஆயத்தமா? உன்னை கொண்டு பெரியவை கர்த்தரும் செய்ய ஆயத்தம். உன்னை கொண்டு பெரியவை கர்த்தரும் செய்ய ஆயத்தம். கடைசி காலம் இது. செயல்பட நீ ஆயத்தமா? செயல்பட நீ ஆயத்தமா? பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். கடினமான இருதயங்கள் இந்த சுவிசேஷத்தினால் மாத்திரமே உடையும். வறண்டு போன வாழ்க்கை இந்த சுவிசேஷத்தினாலே மாத்திரமே செழிப்பாகும். இயேசு என்கிற நற்செய்தி. சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ இந்த இயேசுவை உன் வாழ்க்கையிலே, இந்த சுவிசேஷத்தை அல்லது இந்த நற்செய்தியை நீ இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், இந்த சுவிசேஷம் உனக்கு நேராய் வருகிறது. உனக்கு நேராய் வருகிறது. உன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமை, தரித்திரம், மரண பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு இந்த சுவிசேஷம், நற்செய்தி, நற்செய்தியாகிய இயேசு போதுமானவர். இன்றைக்கு அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே எனக்குள் வாரும். இயேசுவே எனக்குள் வாரும். அநேக காரியங்கள் நான் நெருக்கப்படுகிறேன். என்னை விடுவித்தருளும். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லுவாயா? உன் பாவங்களை, குற்றங்களை கழுவி, உன் அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இந்த நற்செய்தியாக வந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, சுவிசேஷமே என் சுமை என்கிற தலைப்பில் உங்க வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். நற்செய்தியை, சுவிசேஷத்தை, இயேசுவை அறிந்தவர்கள் மேல் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. இப்போதும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை நானும் பல காரியங்களில் சிக்கி போயிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு விடுதலை வேண்டும், புதிய பலன் வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, நற்செய்தியாக வந்த இயேசப்பா அவர்களை தொடுவீராக. இந்த வார்த்தைகள் அவர்களோடு பேசட்டும், இடைப்படட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை பூரணமாய் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. கிருபையாய் ஆசீர்வதியும், கிருபையாய் ஆசீர்வதியும்.
இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பு தம்பியை, அவனுடைய குடும்பத்தை, இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கிருபை தாங்கட்டும். உம்முடைய ஆளுகைக்கு பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரும் ஜெபியுங்கள். இரட்சகருமாய் இருக்கிற ஹalleluya. Hallelujah. Praise Jesus. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you. Thank you Lord. Thank you Lord. God. Hallelujah.